கடல் தொழிலாளர்களுக்கு விசேட எரிபொருள் திட்டம் ஒன்று வர இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம்தான். அதே மாதிரி இந்த விவசாயிகளுக்கு மண்ணெண்ணெய் கொடுக்குற வேலையை பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கு. இவங்க லேட் ஆகுறாங்களா அந்த நிறைய பொடிகளை நட்டையும் கேட்டாங்க. இந்த தோட்டம் வச்சிருக்கிறவங்க அண்ணன் நாங்களும் என்னென்ன மண்ணெண்ணெய் எடுக்கிறது நாங்களும் பதிகிறது வந்து பிரச்சனை முத்தினா அப்புறம் அவங்களை அதுக்குள்ள கை வைப்பாங்க. இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அரசாங்க அதிபருக்கு தெரியாதோ? தோட்டம் செய்யறவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மண்ணெண்ணெய் வேணும்னு தெரியாதோ? தெரியும் என்ன பிரச்சனை. சைக்கிள் கடை நடத்துற எனக்கு தெரியுது, அரசாங்க அதிபருக்கு தெரியுது இல்லையோட. அவங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்? சரி, ஒரு விவசாய திணைக்களம் மூலமா பதிவு செஞ்சு அவங்களுக்கு மண்ணெண்ணெயை கொடுங்கோ, இப்படியான விஷயங்களை சொல்லாம என்ன சொல்றாங்களே? இல்லை உண்மைதான். ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள மாட்ட போது விவசாயம் என்ற அரசின் உனக்கு போனும் பெறுதே. ஓமண்ணா போனுங்களும் அடிக்கடி வந்து கொண்டிருக்கேன்னா அதான் சிக்கலாக கிடக்கு. இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னென்னா இந்த எரிபொருள் சிக்கல்னு சொன்னாங்க சரியா. ஆனா கதிர்காமத்துல விபத்தொன்று நடத்துனதுக்கு 4 பயணிகள் பெரிதாவச்சாகும். எரிபொருள் பிரச்சனை என்றாலும் இந்த விபத்துக்கள் மட்டும் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இப்ப எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணையும் கொண்டு போட போறாங்களாம். இந்த கேகலியர் அம்புக்குள்ள சுகாதார அமைச்சருக்கு எதிராக போட்டாங்க, உள்ள போட்டாங்க. அதே மாதிரி இவருக்கு எதிராக போட போறாங்களாம். உண்மையிலேயே என்ன பிரச்சனை இதற்கு ஒட்டுமொத்தமா இந்த அரசாங்கத்தின் பழியை சொல்லிட்டு ஜெயிக்கவும் மேலாது.